பிரைஸ்ல நாம் ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த கால வேளையில் கர்த்தராகிய இயேசு தாம் சொன்னபடியே அவர் வாரத்தின் முதல் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து யோபு கண்டதை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை அவரை காணும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக மரணத்தை ஜெயங்கொண்ட வீரர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை கல்லறை கதவுகள் அப்படியாக அது முத்திரையிடப்பட்டிருந்தது கூட அவர் தம்முடைய பிள்ளைகளை மீட்கும்படிக்கு அந்த கல்லறை என்னும் முத்திரையை உடைத்து வெளியே வந்து தாம் உயிருள்ளவராக காண்பித்த இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையை நினைவு கூறும்படியாக நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ளவராய் நமது வாழ்க்கையில என்றும் காணப்படுகிறார் என்பதை நாம் அறிக்கையிடும்படியாக என்னுடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நல்லவராகவே இருந்து என்னுடைய பாதைகளை எல்லாவற்றிலும் என் நடைகளை உறுதிப்படுத்தி இம்மட்டுமாய் என்னை காத்து வந்த தேவனை எங்காகிலும் ஒரு சகோதரனோட ஒரு சகோதரியோடோ ஒரு ஐக்கியத்தை வைத்து அவரை நாமத்தை துதிக்கும்படியான ஒரு தருணத்தை இந்த கால வேளையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த வல்லமையும் மகத்துவமும் கொண்ட ஜெய வீரராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி நம்முடைய சிந்தைகளை தாழ்த்தி நம்முடைய வீண் பெருமைகள், நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்னக்கூடிய எண்ணங்களை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதபடியில போட்டு நாம் மண்தான் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கு விருப்பமானபடி நாம் ஜீவிக்கும்படியாக அவரே அதை செய்யும்படியாக அவரிடத்தில் நாம் ஒப்புவித்து இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையிலே நம்மை ஒப்புவித்து நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த கால வேளையிலே எங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் குறைகளையும் கர்த்தாவே நீர் தாமே மன்னிக்கும்படியாக இந்த கால வேளையிலே வேண்டிக் கொள்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையானதை எங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கும் ஆண்டவரே. நீர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெய கொண்ட வீரர் என்பதை இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் அறியும்படிக்கு நீர் நினைப்பூட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜெயம் கொள்ளுதலில் தான் எங்களுடைய பாவமானது வெற்றி சிறக்கப்பட்டது. எங்களுடைய பாவங்களானது முற்றிலுமாக நீக்கப்பட்டத தருணம் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையாக இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளாக இங்கே கூடி வருவதற்கு இந்த உயிர்த்தெழுந்த காலை தான் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய நாட்களில் நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்கப்படும் போது இதோ இந்த மணி துளிகள் வரையில் ஆண்டவரே நீர் எவ்வளவாக எங்களுடைய வாழ்க்கையில கிருபை பாராட்டினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால்
எங்களை திருப்தியாக்கும்படியாகவும் இந்த எளிமையான ஜெபங்களை நீர் கேட்கும்படியாகவும் ஆண்டவரே, இந்த எளிமையான ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆராதனையை நீர் முகந்து பார்க்கும்படியாகவும் எங்களுடைய சிறு காணிக்கையான எங்களுடைய இந்த ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவித்து செபிக்கிறோம். நீர் சொன்னபடியே எங்களுக்கு இளைப்பாறுதலை உம்முடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறீர். அதில் நாங்கள் இளைப்பெறத்தக்கதாக ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகம் நாங்கள் ஒன்று கூடும்போது அங்கே இருக்கும் என்று விசுவாசத்தோடு இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கே 2-3 பேரின் நாமத்தினாலே கூடினாலும் அங்கே இருப்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை காணும்படியாகவும் உம்மை மட்டுமே நாங்கள் பார்க்கும்படியாகவும் உம்மை மட்டுமே நாங்கள் தொழுது கொள்ளும்படியாகவும் உம்முடைய நினைவுகளாலேயே நாங்கள் ஜீவிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவித்து செபிக்கிறோம். இந்த காலவேளை ஒன்று கூடியிருப்பது அதற்காகத்தான். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆமாண்டவரே கர்த்தாவே, சுகவீனமாய் இருப்பவர்களை சுகப்படுத்தும். ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கும்படியாக இந்த காலையில் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கண்களால் பார்த்த சந்தித்த நபர்களிடத்திலே உம்முடைய ரட்சிப்பு செல்ல உமக்கு சித்தமாய் இருந்தால் அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை ரட்சித்த தேவன், அவர்களுக்காகவும் நீ தேவனாய் இருக்கிறீர். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, நாங்கள் யாரையாவது சந்தித்து அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தாவே எங்கள் சிந்தையிலே நாங்கள் நினைத்திருந்தாலும் அந்த நினைவுகளை கூட இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். யாராவது எங்களிடத்தில் ஜெப விண்ணப்பம் வைத்து நாங்கள் மறந்திருந்தாலும் ஆண்டவரே, நீர் அதை கவனமாய் கேட்டிருக்கிறீர் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து அந்த ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் தாமை கிருபியாக பதில் கொடுக்கும்படியாக இந்த காலை வேளையிலே வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தாரும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையாவும் இரட்சகர் மீட்பருமாக இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில் எங்களோடு கூட பிரசன்னமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவற்றை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் தூதிகள் என்ற பாடலை நாம் பயபக்தியுடன் கைகளை தட்டி பாடுவோமாக. நாம் யாவரும் உற்சாகமாய் பாடுவோமாக. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவன் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினா துதியுங்கள்.
காலமோம் கைத்தாளமோம் முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வா. அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளிதனையே எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியால் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வா. அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வா. அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையா ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவா துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வா. அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென். சிறிய பாட்டப்புக்கத்தில் பாடல் எண் 11. நான் வேறு பாடமாக கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் இறங்கி வந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் இறங்கி வந்தார். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஸ்தாபனம் குலுங்க சத்துரு நடுங்க இறங்கின ஜெய வீரன். பாவபாத முகத்திரை கீழ்த்திட்டாரே என்று புகழ்ந்து மகிழ்ந்திடுவோம். பாதமுத்திரை கீழ்த்திட்டாரே என்று புகழ்ந்து மகிழ்ந்திடுவோம். ஆஹா கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம்.
இயேசுராஜன் இறங்கி வந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஐயமெரிதுவா சமயம் நின்று தூதன் முழங்கினாரே, ஐயனே இதுவே சமயந்தாம் என்று இயேசுவை துதித்திடுவோம். ஐயமெரிதுவா சமயம் நின்று தூதன் முழங்கினாரே, ஐயனே இதுவே சமயம்தான் என்று இயேசுவை துதித்திடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் இறங்கி வந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் பயப்பட வேண்டாம், தொடர்ந்து முன்னேறிடுவோம். வெண்மேகம் சூழ இறங்கி வந்தார் என்று விண்ணொலி எழுப்பிடுவோம். வேண்டாம் வேண்டாம் பயப்பட வேண்டாம், தொடர்ந்து முன்னேறிடுவோம். வெண்மேகம் சூழ இறங்கி வந்தார் என்று விண்ணொலி எழுப்பிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் இறங்கி வந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி ஸ்தம்பமாய் அவனில் இறங்கினார், அதிரடி ஆண்டவரே. நம் மங்கின வாழ்வினை மங்களமாக்கினார், இவர் என்று முழங்கிடுவோம். அக்கினி ஸ்தம்பமாய் அவனியில் இறங்கினார், அதிரடி ஆண்டவரே. நம் மங்கின வாழ்வை மங்களமாக்கினார், இவர் என்று முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் இறங்கி வந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அருள் நிறை மறை பொருள் மெய்யொலி அளித்திட இறங்கினாரே சுபரன். நம் இருள் நிறை வாழ்வினை மறைப்பொருள் ஆக்கின மன்னனை துதித்திடுவோம். அருள் நிறை மறை பொருள் மெய்யொலி அளித்திட இறங்கினாரே சுபரன். நம் இருள் நிறை வாழ்வினை மறைப்பொருள் ஆக்கின மன்னனை துதித்திடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் இறங்கி வந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். முத்திரை திறந்து முத்திரை அளித்திட இறங்கின மீரன். திரை சத்துரு கத்தி புலம்பிட கரவொலி எழுப்பிடுவோம். முத்திரை திறந்து முத்திரை அளித்திட இறங்கின மாவீரன். நாம் தரை சத்துரு கத்தி புலம்பிட கரவொலி எழுப்பிடுவோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோ. இயேசுராஜன் இறங்கி வந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ.
பாரதோ பாங்கன் மாளிகை என்று உரைத்திட்டாயேழாம் தூதன். நாம் குதூகலம் கொண்டே கை கொட்டி பாடி குதித்தே ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் இறங்கி வந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். நாம் யாவரும் எழுந்திருப்போமாக. சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் பக்கம் 682 16 31 வரை வாசிப்போமாக. நாம் யாவரும் முறைமைப்படி 22ஆம் சங்கீதம் 16 கடைசி வரை, கடைசி அதிகாரம் 22 வசனம் வரை வாசிப்போம். 16 முதல். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் குத்தினார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கு எனக்கு அருமையான நாய்களுக்கும் துஷ்டத்திற்கும் தப்புவியும். உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். உபதிரப்பட்டவனுடைய உபதிரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமல் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டலினார். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகள் ஆளுகிறவர். யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இருக்கிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடிக்கு அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். நம் யாவரும் சொல்லும், அவர் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறப்பிக்க போகிறார். ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார். ஆமென். என்னுள்ளும் தேவன் பால் பொங்கி விடிய பாடலை நாம் உற்சாகத்தின் பாடுவோமாக. சின்ன கோரஸ் பாடல்.
என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஏசனை ரட்சித்தா நான் நாடி பாடுவே. எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஏசனை ரட்சித்தா நான் நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஏசனை ரட்சித்தா நான் நாடி பாடுவே. எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஆமென். நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 17வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் எண் 17, மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் தெரிந்த கால வேளையிலே உம்முடைய வேத வசனங்களை வாசித்தோம், உம்மை துதித்து பாடினோம், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்தோம். எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நீர் அதை முகர்ந்து கொண்டிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது பிற்கப் போகிற இந்த மெய்யான ராபோஜனமாகிய உம்முடைய வார்த்தையை நீர் தாமே ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் வல்லமையும் அதன் மகிமையும் எங்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதல் தாரும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டோம். எல்லா துதிகன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். யாற்றையும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருவோம். சங்கீதத்தில் இப்படியாக சொல்கிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறப்பிக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு சந்ததி உண்டு, எல்லா சந்ததியை குறித்து சொல்லலை. ஒரு சந்ததி உண்டு, அது என்ன பண்ண போகுது? தலைமுறை தலைமுறையாக்கும் அதுதான் வந்து ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அல்லேலூயா. நிச்சயமாகவே அந்த சந்ததி வேற யாரும் இல்லை, அவருடைய கிருபையை இலவசமாக பெற்றுக்கொண்ட நாம் தான் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருந்து வந்திருக்கிறார். ஒரு நாள் சுடுகாடு பக்கம் ஒருத்தன் என்ன பண்ணானா, அப்படி நடந்து போயிட்டு இருந்தான். சுடுகாடு பக்கம் ரொம்ப இருட்டா போயிடுச்சு, பயங்கர இருட்டு. அந்த பக்கம் லைட்டு கூட இல்லை. அவன் என்ன பண்ணானா, அப்படியே சுடுகாடு பக்கம் நடந்து போனான். அவன் தனியாக வேற போகிறான், யாரும் கூட கூட இல்லை. அந்த சுடுகாடு பக்கம் போகும்போது அவன் அப்படியே என்ட்ரன்ஸை பார்த்துட்டான். இங்கே வந்து இடுகாடு, சுடுகாடு இதான் அப்படின்னு சொல்லி அந்த போர்டை பார்த்துட்டான். போர்டு பார்த்த உடனே இவனுக்கு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு அப்படியே வேகமாக துடிக்க ஆரம்பிச்சு. இவன் எப்படி இருந்தாலும் அந்த சுடுகாட்டை தாண்டி தான் வீட்டுக்கே போகணும். அடிக்கணும் பார்த்து அவன் லேட்டாக வந்துட்டான்.
டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப லேட் டைமில் வந்து அவனை விட்டாங்க. ஒரு 1 மணி இருக்குன்னு வச்சுங்களேன் நைட்டு. அவர் அப்படி நடந்து போகிறதுக்கு பார்க்குறாரு, சுடுகாடை நெருங்கிட்டாரு. நெருங்கின அந்த சுடுகாடு போர்டை பார்த்தோன்னே இவருக்கு நார்மலாக இருந்த ஹார்ட் பீட்டு வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. சுற்றி பார்த்தார், யாருமே இல்லை. சப்போஸ் அந்த வர வழியில் நம்ம ஊருக்காரன் யாரும் எதிர்க்க வந்துட்டானா, இவர் ஊர் உள்ள எப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலில் இவர் பயப்படவே மாட்டார், ரொம்ப பயங்கரமாக பேசுவார். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் பயங்கரமான ஆள், நான் என்னென்ன செய்வேன் தெரியுமா, என்னை கண்டா ஊரே நடுங்கும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர். அப்படிப்பட்டவர் நைட்டில் ஒரு நாள் தனியாக மாட்டினார் சுடுகாடு பக்கம் போகிறதுக்கு. இவருக்கு என்ன பயம்னா, பேய்க்கு பயப்படுறத காட்டலாம், யாராவது நம்ம பயப்படுறத பார்த்துட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஊர் உள்ள நம்ம ரொம்ப ஓவராக பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயத்தை காட்டக்கூடாது, ஓடவும் கூடாது. எவனா பார்த்துட்டான்னு வச்சுக்க, அது வேற நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடும். ஓடவும் கூடாது, நடந்து தான் போனோம். ஊருக்காரன் வந்து பார்த்து நம்ம பயத்தை கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா, என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நம்ம பிடிச்ச ஒரு பாட்டு ஒன்று பாடினே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் விசில் அடிச்சுனே போனான். விசில் அடிச்சுக்கின்னு பாட்டு பாடினு போறார். அப்படி போகும்போது அவர் அந்த ஊரை கடந்து அவர் போறார். நீங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் விசில் அடித்தது அந்த பயத்திற்காகத்தான் விசில் அடிச்சான்றார். யார் ஒருத்தருக்கு பயம் அதிகமாக்குதோ அவன் தான் ரொம்ப சத்தமா பேசுவான். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, பயம் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவன் என்ன பண்ணுவான், முதல்ல சத்தமா பேசிடுவான். தனக்கு பயம் இல்லை என்பதை காண்பிப்பதற்காக, மற்றவங்க தெரிஞ்சுக்க எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவான், சத்தம் போட்டு பேசி அதை மறைச்சு விட்டுலான்னு பார்ப்பான். ஆனால் தீர்க்கதரிசி சொல்றாரு, நிறைய தேசங்கள், அமெரிக்கா முதற்கொண்டு நிறைய தேசங்கள் தங்களை பயம் இல்லை என்று சொல்லி வெளியில வேற மாதிரி சத்தங்களை எழுப்பி கொண்டு நான் தான் பெரிய நாடு அப்படி அப்படின்லாம் சொல்லுகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு, இந்த பூமியை அழிக்கக்கூடிய அணுகுண்டுகளை ரஷ்யா வைத்திருப்பதை குறித்து அவர்கள் பயத்தினால் தான் நான் தான் வல்லரசு நாடு என்று அப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதே போல சபைகளில் கூட அதிகமான சத்தங்கள் நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்தாபன சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, அது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஜனங்க கூடி ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்தங்களை எழுப்புவார்கள். அதை என்ன சொல்லுவாங்கன்னா அந்நிய பாஷைன்னு சொல்லி, பிசாசு பேசுற பாஷை அந்நிய பாஷைன்னு சொல்லி இவங்களை ஏமாத்திப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லி உள்ளுக்குள்ள பிசாசு வெளியே கத்தினுக்குது. உள்ளுக்குள்ள பிசாசு இருந்து வெளியே சத்தமிட்டு நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளே கிரியை செய்து கொண்டு போதோ அது பயம் என்னும் ஒரு பிசாசாக இருக்கிறது. சத்தமிடுதல் என்பது நமக்கு பயத்தை அறிவிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. நம்ம பயம் இல்லைன்னு சொன்னா கூட நம்மளுடைய சத்தம் நம்மளை காண்பித்து கொடுத்து விடும் என்று சொல்கிறார். அதனால நம்ம வெத்து சத்தமா இருக்கிறத காட்டிலும் பயத்தினுடைய சத்தமாக இருப்பதை காட்டிலும் இக்காலத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட எக்கால சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு இளைப்பாறுதலையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் தரும். அல்லேலூயா. நாம் வெறுமையாக நாம் கிறிஸ்தவர்கள் என்று சத்தமிடுவதை காட்டிலும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ எக்காலத்தின் சத்தம் அடங்கிய இந்த ஒளிநடாவிற்கு இந்த செய்திக்கும் நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய சத்தமானது அங்கே அடங்கிவிடும். தேவனுடைய சத்தமானது நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. இந்த இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அடுப்புல கூட தண்ணீரை ஒரு குண்டான்ல போட்டு நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா
அது நடுநிலையாக கொதிக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா சல 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 சவுண்டு கேட்கும். ஏன் என்று சொன்னால் அது அப்பதான் அது கிறிஸ்துவத்தை பெற்றுக்கொண்டதை போல இருக்கும். ஆனால் அதே தண்ணீரை நீங்கள் அதிகமாக சூடு பண்ணுவீங்கன்னா அந்த தண்ணி என்ன ஆகும்? அந்த கொதிப்பு தன்மை முற்றிலுமாக நின்றுவிடும். அதுக்காக சூடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது சைலண்ட் ஆகுதுன்னா அது பெற வேண்டிய அனலுக்கு அதிகமாக அது பெற்றுக்கொண்டால் அது என்ன பண்ணாது? சத்தமிடாது. நீங்க வேணா தண்ணி வேணா சுட வச்சு பாருங்க, வீட்டில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பாருங்க. அது ஓரளவுக்கு நடுநிலையான சூடு வரும்போது அது பயங்கரமா கொதிக்கும். அது ரொம்ப நேரம் நீங்க சுட வச்சீங்கன்னா அது கொதிக்கவே கொதிக்காது, அது சைலண்ட் ஆயிடும், சத்தமே இடாது. அது போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், நம்ம பைபிளை எடுத்துக்கிட்டா ரொம்ப ஓவரா சவுண்ட் குத்துனுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெற வேண்டிய அனலுக்கு மேலாக பெற்றுக்கொண்டால் நீங்கள் அமைதியாக ஆகிவிடுவீர்கள். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவனுடைய தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார், அவர்கள் அனலை அதிகமாக பெறாததினாலே சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமோ பெற வேண்டிய அதிகமான அனலை நாம் பெற்றுக்கொண்டபடினாலே நாம் சைலண்டாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் அனலாகவே மாறிவிட்டோம் என்று சொல்கிறார். நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம், ஏதேனிலே ஏவாள் விழுந்ததினாலே பாவமானது இந்த உலகத்திற்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் நம்ம எல்லோருமே மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. சரீர பிரகாரமான மரணமாக அது இருந்தது. ஆனால் இரண்டாவது முறையாக தேவன் மற்றொரு ஏவாளை அப்படியாக அவருடைய ஆவியை கொடுத்து எழுப்பினார். அதுதான் பெந்தேகோஸ்தே நாளில் எழும்பிய சபையாக இருக்கிறது. பெண்டிகாஸ்தே சபை கிடையாது, பெந்தேகோஸ்தே நாளில் எழும்பிய விசுவாசமாக இருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாள அவர்கள் ஒருமனப்பட்டு அங்கே கூடியிருக்கும் போது அந்த மேலறை வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆதாம் ஏவாளுக்கு எப்படி அவர் அங்கே ஜீவனை கொடுத்தாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே மேலறை வீட்டிலே இருந்த அந்த 120 பேருக்கு அவர்கள் மீது அவர் அக்னிமயமான நாவுகளைப் போல, அவர்கள் பிரிந்திருக்கும் நாவுகளைப் போல அவர்கள் மீது அமர்ந்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து எழுப்பிய அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு எழும்பிய அந்த சபைதான் அது என்றைக்கு விழுந்து போனது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது நிசையா ஆலோசனை சங்கத்தில் விழுந்து போனது. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியுள்ள மரமாக நின்று கொண்டிருந்த அந்த சர்பத்தின் சரீரத்தில் இருந்த சாத்தானால் ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாலோ அதே போல நிசையா ஆலோசனை சங்கம் எனக்கூடிய அந்த இடத்திலே போப்பு என்றக்கூடிய அந்த சாத்தானால், அந்த சர்பத்தின் உள்ளாக புகுந்த அந்த சாத்தானால் அன்றைக்கு சபையானது வஞ்சிக்கப்பட்டது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதனாலே எப்படி சரீர பிரகாரமான மரணம் ஏற்பட்டதோ அதே போல ஆவிக்குரிய மரணமானது கிபி 325 நிசையா ஆலோசனை சங்கமானது கூடப்படும் போது தேவனுடைய வார்த்தையை விட்டு ஒரு மனிதனுடைய போதகத்துக்கு அவர்கள் திரும்பும் பொழுது எப்படி ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியாக செவி கொடுக்காமல் அந்த வார்த்தை அறிந்தும் ஒரு மனிதனுடைய ஒரு பிசாசனுடைய தந்திரமான போதகத்துக்கு எப்படி விழுந்து மரணத்தை விளைவித்தாலோ அதே போல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் அவர்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு நிசையா ஆலோசனை சங்கம் என்னக்கூடிய 325 கூடின அந்த கூட்டத்திலே போப் எனக்கூடிய ஒரு மனிதன் மூலமாக பிசாசு பேசின அந்த சத்தத்திற்கு இந்த ஆவிக்குரிய ஜனங்கள் அப்படியாக செவி கொடுத்த போது அந்த இடத்தில் தானே ஏவாளை போல முதலாம் மணவாட்டி விழுந்து போனார். அதனால என்ன ஆச்சு? ஆவிக்குரிய மரணம் இந்த பூமியிலே வந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு தேவன் அப்படியாக அவர் குமாரனாக ஸ்திரீயின் வித்தாக அவர் பிறக்க வேண்டியது, அவர் நம்மை மீட்க வேண்டியது தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்தது. அப்படியாக இருக்கப்படும் பொழுது தேவன் தம்முடைய முதலாம் வருகையை அறிவிக்கும்படிக்கு யோவான் சானகனை அனுப்பி
அவருடைய வருகையை ஜனங்கள் தவற விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு தூதனை முன்பாக அனுப்பி ஜனங்கள் எல்லோரும் அந்த மீட்பரை எதிர்பார்க்கும்படியாகவும் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கும் அதை யாரும் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி அதை ஜனங்கள் இவர் வந்து கூட டைம் வேஸ்ட் ஆனாலும் ஆகலாம். அதனால என்ன பண்றாரு, முன்னாடியே ஒரு கூட்ட ஜனங்களை அவர் ஆயத்தம் பண்ணும்படிக்கு அவர் என்ன பண்றாரு, அவர் நேரடியாக தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவருடைய முதலாம் வருகையை ஜனங்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய ஜனங்களை ஒன்று கூட்டும்படியாக ஒரு தூதனை அதுக்கு முன்பாக அனுப்பி அப்படியாக ஒன்று கூடும்படியாக அவர் செய்கிறார். ஆனால் ஜனங்களோ அந்த முதலாம் வருகையின் முன்னோடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியாக அவனை நிராகரித்தார்கள். அதன் பிறகு அந்த முதலாம் வருகையானது வருகிறது. அந்த முதலாம் வருகையில் என்ன செய்கிறாரு, சரீர பிரகாரமான மரணத்துக்கான மீட்பை தருகிறார். ஃபர்ஸ்ட் கமிங் எதை கொடுக்குது, சரீர பிரகாரமான மரணத்துக்கான மீட்பை முதலாம் வருகையிலே தருகிறார். நீங்கள் வேதத்தை நீங்கள் நன்கு வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மின்னல் கிழக்கில் என்று தோன்றி மேற்கில் மறைவது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் உங்கள் தலையை உயர்த்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகம் என்ன சொல்லுது, உங்கள் மீட்பு சமமாக இருப்பது. இங்கே இரண்டு விதமான மீட்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஏதேனிலே அப்படியாக செய்தபடினாலே தேவன் அங்கே சொல்லுகிறார், நீ இப்படியாக ஒரு சர்ப்பத்தினால் நீ வஞ்சிக்கப்பட்டபடினாலே சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னார், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொன்னார். ஸ்திரீயின் வித்து என்ன பண்ணும், உன்னுடைய தலையை நசுக்கும் என்று சொன்னார். அந்த ஸ்திரீயின் வித்து தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த நிசையா ஆலோசனை சங்கத்திலே வீழ்ந்து போன அந்த மணவாட்டியை மீட்கும்படிக்கு இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே பாவத்திலிருந்து மீட்பதற்காக இங்கே இயேசு வருகிறார். ஆனால் இந்த மீட்போ சரீர மீட்பாக இருக்கிறது. ரெண்டு விதமான மீட்பு இருக்கிறது. ஒன்று பாவத்திலிருந்து மீட்பாக இருக்கிறது, இன்னொன்று சரீர மீட்பாக இருக்கிறது. சரீர மீட்பு என்று சொன்னால் நீங்கள் மரித்தால் அடுத்த கணமே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் சரீர மீட்பை அங்கு வைத்தார். இரண்டு விதமான மீட்பு இருக்கிறது. பாவத்திலிருந்து மீட்பு ஒன்றும் நம்முடைய சரீர மீட்பு ஒன்று இருக்கிறது. சரீர பிரகாரமான அந்த மரணத்திலிருந்து நாம் ஜெயம் கொள்ளும்படிக்கு அவருடைய முதலாம் வருகையானது வர வேண்டியதாக இருந்தது. அந்த நிசையா ஆலோசனை சங்கத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவினால் ஊற்றப்பட்ட ஜனங்கள் நிசையா ஆலோசனை சங்கத்திலே வீழ்ந்தபோது அந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தின் கீழ் ரட்சிக்கப்பட்டு வந்த அந்த ஜனங்கள் அப்படியாக அவர்கள் நிசையா ஆலோசனை சங்கத்திலே பிசாசினிலே வஞ்சிக்கப்பட்டு வீழ்ந்த போது அங்கே சரீர மீட்பு அவசியமாக இருந்த அந்த காரியத்தை அவர் இரண்டாம் வருகையிலே வந்து தேவன் அதை நிறைவேற்றி கொடுத்தார். ஏனென்று சொன்னால் ஃபர்ஸ்ட் கமிங் எதற்காக வருகிறார் என்று சொன்னால் பாவத்திலிருந்து மீட்பதற்காக. இரண்டாம் வருகையானது நம்மை சரீரத்திலிருந்து மீட்பதற்காக. முதலாம் ஏவாள் மூலமாக வந்த மரணத்திலிருந்து விடுவிப்பதற்காக அவர் முதலாம் வருகை இருந்தது. நிசையா ஆலோசனை சங்கத்தில் விழுந்த அந்த மணவாட்டியை மறுபடியுமாக அவர் திரும்பவுமாக அந்த வார்த்தையிடம் திருப்புவதற்காக அவர் இரண்டாம் வருகை வர வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. இதை நாம் சென்ற வாரத்திலே இதை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது நான் வாசித்தம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர் வேற எங்கேயும் போக சொல்லல, வேற எந்த இடத்துல இளைப்பாறுதல் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எல்லோருமே என் கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் வேதாமத்திலே இது அடையாளமாக தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவர் அடிக்கடி நான் அன்றைக்கு போவாசை குறித்தும் ரூத்தை குறித்தும் எடுத்த காரியங்களை குறித்து உங்களுக்கு தெரியுமா, நான் அன்றைக்கு பிரசங்கித்தேனே, அந்த காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, அது பரிபூர்ணமாக நம்முடைய மனவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மனவாட்டியாகிய நம்மை குறித்தும் அங்கே தெளிவான ஒரு பாடம் அங்கே இருக்கிறது என்று சொல்லி அவர் அடிக்கடி செய்திகளிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம்.
ரூத்தும் போவாசும் எதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ரூத் மணவாட்டிக்கு அடையாளமாகவும் போவாஸ் இயேசுவுக்கு அடையாளமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. நகோமி, அதாவது ரூத்தினுடைய மாமியார் நகோமி, யூத சபைக்கு அவள் அடையாளமாக இருக்கிறார். அப்படியாக இன்னொரு மருமகள் இருக்கிறார் நகோமிக்கு. ரூத்தை போல இன்னொரு மருமகள், அவள் பேர் ஓர்பால். ஓர்பால் என்றால் ஸ்தாபனம் என்ற அர்த்தம், பெயர் கிறிஸ்துவல் என்ற அர்த்தம். ஓர்பால் என்றால் பெயர் கிறிஸ்துவல். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி இந்த யூதர்கள் கொண்டு வந்த யூதர்களுக்கு தான் ஆண்டவராக அவர் இருந்தார், அந்த யெகோவா தான் நமக்கு இரட்சகராக அவர் வருகிறார். எப்படியாக ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்ததியும், ஒன்று பெயருக்கு அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்ததியும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரெண்டு விதமான சந்ததி நாம் அடுத்த காரியத்தில் பார்ப்போம். அப்படியாக இந்த நகோமிக்கு எலிமெலக்கு எனக்கூடிய ஒரு கணவர் இருந்தார். இந்த நகோமிக்கு எலிமெலக்கு எனக்கூடிய கணவர் இருந்தார். எலிமெலக்கு என்று சொன்னால் மரணம் என்று பெயர். எலிமெலக்கு என்றால் என்ன அர்த்தம்? மரணம் என்ற பெயர். எலிமெலக்குக்கு 2 குமாரர்கள். ஒருத்தன் பேர் மேக்லோன், இன்னொருத்தன் பேர் கிலியோன். மக்லோன் என்று சொன்னால் வியாதி என்று அர்த்தம். கிலியோன் என்று சொன்னால் துன்பம் என்று அர்த்தம். அவங்க வீட்டில், நகோமி வீட்டில் என்ன நடந்துச்சு? நகோமி என்றால் யூத சபை. அந்த யூத சபை வீட்டில் யாரா இருக்கிறாங்க? அந்த எலிமெலக்கு எனக்கூடிய மரணம் அங்கே இருக்கிறது. அடுத்தது மக்லோன் எனக்கூடிய வியாதி இருந்தது. கிலியோன் எனக்கூடிய துன்பம் இருந்தது. இதை ரெண்டுத்தையும் அனுபவிக்கக்கூடிய, வியாதியும் துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய 2 மருமகள் இருந்தார்கள். ஒன்று பெயர் கிறிஸ்துவ சபை, அதுதான் ஓர்பாலாக இருக்கிறது. இரண்டாவது ரூத், அது மணவாட்டி சபையாக இருக்கிறது. இது எல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்குது. அந்த நகோமியினுடைய வீட்டிலே துக்கம் நிறைந்ததும் வியாதி நிறைந்ததும் மரணமும் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களும் அவங்க வீட்டில் இருக்குது. ரொம்ப பிரச்சனை. அப்படியாக இருக்கும்போது எலிமெலக்கு அப்படியாக மரித்து போகிறான். மேக்லோனும் மரிச்சு போறான். கிலியோனும் அங்கே மரித்து போகிறான். இவன் மரிச்ச பிறகு நகோமிக்கு 2 மருமகள் மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த அம்மா பார்க்குறாங்க, மருமகளுக்கு சின்ன வயசு ஆயிடுச்சு. சின்ன வயசுல கணவனை இழந்துட்டாங்க. 2 பேருமே கணவனை இழந்துட்டாங்க. என்ன பண்றது? ஏம்மா நீங்க என்ன பண்ணுங்க, எங்க வீட்டில் வந்து பையன், என் சொந்தக்கார வீட்டில் யாரும் பையன்லாம் கிடையாது. அந்த காலத்தில் யூத முறைமையின்படி நான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்களோ சின்ன பசங்களா இருக்கிறீங்க, நீங்க போய் வேற எங்கேயாவது ஒரு புருஷனை தெரிஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க சந்தோஷமா இருங்க, நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ரூத்தும் ஓர்பாலும் இல்லை இல்லை, நாங்கள் உம்மைதான் பின்பற்றுவோம். ஏனென்று சொன்னால் உம்முடைய தேவன் தான் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி என்று சொன்ன பொழுது அவங்க மறுபடியும் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களோ வயது வந்தவர்களாக இருக்கிறீர்கள், நல்ல வயசு பசங்களா இருக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னுடைய காரியங்களை நீ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன பண்ணு, உனக்கு விருப்பமானபடி நீ ஒருவரை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி மறுபடியும் அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறான். அப்படியாக சொல்லும் பொழுது உடனே ஓர்பால் என்ன பண்றா, என்னடா இது, சரி இந்த கேள்வி கூட போனா நம்ம உருப்பட முடியாது போல நினைச்சுன்னு அவ என்ன செஞ்சா, நேரா வந்து நகோமிக்கு முத்தமிட்டு விடை பெற்று உலகத்தின் பின்னாக அவ போனதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் உண்மையாகவே தேவனை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற முடியாவிட்டால் நீங்கள் இப்பொழுதே இந்த நிமிடத்தில் என்னுடைய வார்த்தை, அதாவது வந்து இப்பொழுது நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே நீங்கள் என்ன செய்யலாம், கிறிஸ்துவுக்கு முத்தமிட்டு விட்டு நீங்கள் உலகத்தின் பின்னாக நீங்கள் செல்லலாம்.
உங்களால் முடிந்தால் என்ன செய்யுங்க, ஒரு கிறிஸ்தவளாக இருங்கள். இல்லை என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கிறிஸ்துவை முத்தமிட்டு விட்டு நீங்கள் உலகத்தின் பின்னால் போய்விடுங்கள் என்று சொல்கிறார். அப்படியாக என்ன பண்ணா, உலகத்தின் பின்னால் போகும்படியாக ஓர்பால் அப்படியாக கிளம்பி போயிட்டான். ரூத்து கிட்ட வந்து சொன்னான், நகோமி ஏமா நீயும் போய்விட போர்த்தந்த போயிடு, பார் உன் கூட இருந்தவ தான் ஓர்பால், உன்னுடைய சகோதரி தான் அவளும். அவ பார் நேரம் என்ன பண்ணிட்டா, எனக்கு முத்தமிட்டுட்டு அவ தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க போயிட்டா. நீ என்ன செய்ய, அவளை போலவே நீயும் முத்தமிட்டு நீ போய் என்று சொன்னபோது அவள் சொன்னாள், நீ எங்கே போய் மடிகிறீரோ அங்கேயே நானும் வந்து மரிப்பேன். நீ எங்க மறிக்கிறியோ அங்கேயே நான் வந்து மரிப்பேன். இனி உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். நீ யாரை தொழுது கொள்கிறாயோ அவரை தான் தொழுது கொள்வேன். நீ எங்கே தங்குவியோ அங்கதான் தங்குவேன். நீ என்ன சாப்பிடுறியோ அதுதான் நானும் சாப்பிடுவேன் என்று சொல்லி அவள் என்ன செஞ்சா, அவள் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டாள். அல்லேலூயா. இந்த வேதாகமத்திலே எந்த தேவன் அவர்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, எந்த தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ அந்த தேவனை தொழுது கொண்டிருந்தவள் நகோமி. அந்த நகோமி விசுவாசித்திருந்த அந்த விசுவாசம்தான் மெய்யான விசுவாசமாக இருக்கிறது. அவருடைய தேவன் தான் உண்மையான தேவனாக இருக்கிறார் என்று ரூத் அறிந்தபடினாலே அவன் என்ன செஞ்சா, எனக்கு இந்த உலகத்திலே நான் ஜீவித்திருந்தேன், அங்கே தேவன் இல்லை, அவர்கள் எல்லாம் மெய்யான தேவன் இல்லை, நீங்கள் இங்கே வந்தபோது உங்களிடத்தில் நான் ஒன்றை கண்டு கொண்டேன், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தேவனை நான் அறிவேன். நீ எங்க மறிச்சாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன் கூட நான் கஷ்டப்பட தயாரா இருக்கிறேன் என்று சொல்லி அவள் என்ன பண்ணா, அந்த நகோமி பின்னாலே போவதற்கு அவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. அப்படியாக அவங்க வரும்போது அந்த நகோமி பின்னாடி அந்த தேசத்துக்கு வந்துட்டா. ரூத் என்ன பண்ணிட்டா, நகோமி பின்னாடி அப்படியாக வந்தபோது இப்போ இங்கே என்ன செய்யுதுன்னு தெரியலன்ட்டு உடனே நான் எங்கேயாவது வேலைக்கு போகிறேன், நான் எங்கேயாவது வேலைக்கு போய் என்ன பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேருக்கு ஜீவனத்துக்கு நான் ஏதாவது சாப்பாடு கொண்டு வரணும், அதனால் என்ன செய்யலாம் போது உடனடியாக ரூத்தின் இடத்துல அங்கே நகோமி சொல்ற, நீ என்ன பண்ணுனா, நமக்கு இனத்தான் ஒருத்தன் இருக்கிறான், போவாசர் ஒரு இனத்தான் இருக்கிறான், அந்த இனத்தான் இடத்துல போய் என்ன பண்ணு, அவனுடைய வயலிலே நீ போய் கதிர்களை பொறுக்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்க எல்லாருமே அவங்களுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய லேண்ட்ல வந்து லேண்ட் இல்லாதவங்க, வருமானம் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய சொந்தக்கார இடத்துல போய் அந்த இடத்துல வந்து கோதுமை அறுப்பாங்க. அங்கே அறுக்கிற இடத்துல போய் என்ன பண்ணாங்க, அந்த கதிர்கள் சிந்தக்கூடிய கதிர்களை பொறுக்கிறதுக்கு அங்கே போவாங்க. அந்த சிந்தக்கூடிய அந்த கதிர்களை அவங்க பொறுக்க போகும்போது அந்த இடத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வந்து பொறுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது வந்து அவங்க கிருபியாக அவங்களுக்கு ஏதாவது கோதுமை மணி கொடுத்து அவங்க வீட்டில் ஆகார பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொந்தக்காராச்சேன்னு சொல்லி அவங்க வந்து அதை கொடுத்து உதவுவாங்க. அது போல் என்ன பண்ணுறாங்கன்னா, நகோமி அனுப்பி விடுறாங்க ரூத்தை, நீ போயிட்டு போவாசனுடைய லேண்டில் போயிட்டு இந்த மாதிரி போய்கிட்டு வா அப்படின்னு. டெய்லி போயிட்டு வராங்க. அதை ஒரு நாள் போவாஸ் அப்படியாக பார்க்கிறார், பார்த்து அவளை குறித்து விசாரிக்கிறார். விசாரிக்கப்படும் போது நானும் உன் உறவின் முறையான் தான் அப்படி என்று சொல்லி அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படியாக இருக்கப்படும் போது ஒரு நாளிலே இந்த ரூத் அப்படியாக போய் நகோமி இடத்துல போய் சொல்ற, இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன், அவர் வந்து நமக்கு உறவின் முறையான்னு சொல்றாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசும்போது இவங்க சொல்றாங்க, நீ என்ன பண்ணுனா, இன்னைக்கு களஞ்சியத்தில் கட்டு போயிடுச்சு, களஞ்சியத்தில் நீ கட்டு போயிடுச்சு, இப்போ அந்த களஞ்சியத்தில் அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த போர் அடிக்கிறவன் அந்த லேண்ட்ல வந்து படுத்துட்டு இருப்பார். போவாஸ் என்ன பண்ணுவாரு, களத்து மேட்டில் வந்து அங்க படுத்து அந்த காவல் காத்துட்டு இருக்கிறார். அப்ப நகோமி சொல்லுங்க, நீ என்ன பண்ணு, இந்த ராத்திரியில நீ என்ன பண்ணு, நீ குளிச்சுட்டு நீ உன் உடைகளை உடித்து கொண்டு நீ என்ன செய்யணும், போவாஸ் எங்கே படுத்து கொண்டிருக்கிறானோ
அந்த இடத்துல போய் அந்த போர்வை வேலைக்கு நீ உள்ள போயிட்டு அவனுடைய பாதத்தண்டையில் போய் படுத்துக்கோ. நீ எதுவுமே பண்ண வேணாம். தூங்கி எழுந்த பிறகு என்ன செய்யணும்னா அவனே சொல்லுவான். நீ எதுவுமே கண்டுக்காத. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். என் மகளே, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். நீ என்ன செய்யணும்? நீ குளிச்சுட்டு உன்னை நீ சுத்திகரித்து கொண்டு நீ என்ன செய்ய, நேரா போய் போவாசு அந்த களஞ்சியத்திலே படுத்து கொண்டிருப்பான். நீ போர்வையிலே நீ என்ன பண்ண, அவனுடைய பாதத்தண்டில போய் அவன் பக்கத்துல போய் என்ன பண்ண, அவன் பாதத்துல போய் படுத்துக்க. ஒன்னும் செய்ய மாட்டான். காலையில ஏஞ்சி என்ன செய்யணும்னு அவனே சொல்லுவான். அது வரைக்கும் நீ இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணாங்க, டெய்லி வந்து இவங்களுக்கு ஆகாரம் எப்படி கிடைச்சிருந்ததுன்னு பார்ப்போம். டெய்லி இந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செதற விடுவாங்க. ஆகாரமானது அந்த களஞ்சியத்தில் போய் சேர்ற வரைக்கும் இந்த அரிக்கட்டுகள் எல்லாம் அத களத்து மேட்டுக்கு போற வரைக்கும், களத்து மேட்டிலே அரிக்கட்டுகள் எல்லாம் போய் சேரும் வரைக்கும் இந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த அறுக்கிற இடத்திலே கதிர்கள் சிந்த விட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் பொறுக்கி எடுத்துட்டு போறாங்க ஆகாரம் வீட்டுக்கு. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த 7 சபை காலங்களிலே தேவன் தம்முடைய வார்த்தையை அவருடைய தூதர்கள் மூலமாக இந்த 6 சபை காலங்களிலே அவருடைய தூதர்கள் மூலமாக என்ன செய்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். முழுமையான ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை சபை காலங்களிலே. அதனால தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அன்னைக்கு நடக்கல. இந்த 6 சபை காலங்களிலே தேவன் தம்முடைய கதிர்களை அங்கு அறுத்து கொண்டிருந்தார். தம்முடைய களஞ்சியத்திலே அந்த கோதுமை மணி கதிர்களை அவர் என்ன செய்யறார், அங்க வேலையாட்களை கொண்டு அவர் அறுத்து கொண்டிருக்கிறார். அதுல சபைக்கு ஆகாரம் எவ்வளவு கிடைக்குது, சிந்தப்பட்ட ஆகாரமாக தான் கிடைக்குது. அவர்களால் முழுமையா வெளிப்படுத்த முடியல. அவர் பேசணும்னு நினைச்சாங்க, ஆனா முடியல. ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய வேலை அதுவல்ல. எப்போ அந்த வேலையானது வருகிறதுன்னு நம்ம பார்ப்போம். என்ன பண்றாங்க, கதிர்களை அறுத்து களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. களஞ்சியத்தில் நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்க யார் படுத்து இருக்கிறது காவலுக்கு, அங்கே போவாஸ் அங்கே படுத்து கொண்டிருக்கிறார். அந்த போவாசுக்கு என்ன செய்யறார், முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மணவாட்டி சபைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆகாரத்தை, நெற்களஞ்சமானது வயலிலே இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அறுவடை முடித்தவுடனே எல்லா கதிர்களும் எங்க போயிடுச்சு, இப்போ அது களத்து மேட்டுக்கு போயிடுச்சு. இங்க வயல் என்ன இல்ல, அங்க கோதுமை கதிர்கள் இல்லவே இல்லை. இந்த 6 சபை காலங்களாக தேவன் 6 சபை கால தூதர்களை அனுப்பி அவர் என்ன செஞ்சாரு, அறுவடை செய்து கொண்டிருந்தார். இந்த 6 சபை காலங்களும் அறுவடை செய்த பிறகு அங்க என்ன இல்லை, அறுக்குவதற்கு அங்கே வயல்வெளியிலே அங்கே நிலத்திலே கோதுமை அப்படியாக நிலத்திலே இல்லை. அவை எல்லாம் அறுக்கப்பட்டு எங்க வந்துச்சு, அந்த கதிர்கள் எல்லாம் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்டாயிருச்சு. அரிக்கட்டுகள் எல்லாம் ஒன்றாக கட்டி எங்க வந்துருச்சு, களஞ்சியத்துக்கு வந்துருச்சு. இந்த களஞ்சியத்துக்கு வந்தவனுமே அந்த ரூத்து வயல்வெளியிலே போய் நெற்கதிர்களை, அங்கே வயல்வெளியிலே போய் அந்த நெற்கதிர்களை அந்த பொறுக்குவதற்கு அங்கே போகவில்லை. அந்த வயல்வெளியிலே அந்த கதிர்களை பொறுக்குவதற்கு, தம்முடைய ஆகாரத்தை பெறுவதற்கு அவ எங்க போல, அவள் வயல்வெளிக்கு போல. இப்போ அவ எங்க போறா, இப்போ டைரக்டா அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரனை சந்திப்பதற்கு அங்க போயிட்டான். அல்லேலூயா. ஆகாரம் இப்ப எங்க இல்ல, வயல்வெளியில இல்ல. ஆகாரம் இப்ப எங்க வந்துருச்சு, சபை காலத்தை தாண்டி அது அரிக்கட்டுகள் களஞ்சியம் எங்கே, நெற்களஞ்சியம் எங்கே சேர்க்கப்படுமோ அந்த இடத்திலே, அந்த நெற்களஞ்சியத்துக்கு சொந்தமானவன் படுத்து கொண்டிருக்கிற இடத்திலே, அவன் இளைப்பாரி கொண்டிருக்கும் இடத்திலே, அந்த இடத்தில் தான் இவளுடைய ஆகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவள் நேரம் என்ன பண்ணிட்டா, அங்க வரா. யார் அனுப்புறது, யூத சபையானது புறஜாதி சபையை, மணவாட்டி சபையை எங்க அனுப்புகிறது, தேவன் எங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிறாரோ அங்க அனுப்புறான். நமக்கு எப்படி ரட்சிப்பு வந்துச்சு,
யூதர்கள் மூலமாக நமக்கு எப்படி வந்துச்சு? நமக்கு பக்க வழியாக நமக்கு எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பவுல் மூலமாக அங்க என்ன பண்ணுது? யூதர்களுக்கு போய் கொண்டிருந்த அந்த காரியமானது பவுல் அங்க என்ன சொல்றாரு? இது புறஜாதிற்கு அந்த காட்டொலி மரமானது அத்தி மரத்தில் ஒட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி திரும்புது பாருங்க கதை, எப்படி திரும்பிச்சு பாருங்க கதை. இப்ப என்ன பண்றாங்க? அவங்க களஞ்சியத்துல போய் சபை காலத்துல தனக்குரிய ஆகாரத்தை அவங்க எடுக்கல, இப்போ இலைப்பாரி கொண்டிருக்கிறதுக்கு இவங்க ஆகாரத்தை தேடி போயிட்டாங்க. என்ன சொன்னா, இப்போ ஆகாரம் உனக்கு வயலில் கிடையாது, இதுதான் சரியான நேரம், நீ உன்னை குறித்து அவமானமாக எண்ணக்கூடாத சமயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவன் பாத்தீங்கன்னா நெற்களஞ்சியத்தில் போய் பத்துனுக்கிறான். ஒரு பெண்ணு அப்படி போய் நேரா போய் அங்க நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அங்க படுத்துக்கிற இடத்துல போய் நேரா போய் இவ போய் படுத்துட்டானா எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த போவாசுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும், அல்லது ரோத்தினுடைய ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை கொண்டு வருவதாக இருக்கும். ஆனா இவ என்ன சொல்ற? நகோமி, நீ உன்னை குறித்து அவமானமாக நீ எண்ணுவாய் என்று சொன்னால் அதை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ என்ன செய்யணும்? முதல்ல உன்னுடைய அவமானத்தை குறித்து நீ கவலைப்படவே கூடாது ஃபர்ஸ்ட். ஆனா உனக்கு அவமானம் வராது அவனால. நீ என்ன செய்ய? நேரா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க நேரா போனாங்க. போர்வையை அவன் படுத்துட்டு இருக்கிறான், அந்த போர்வைக்குள்ள போயிட்டு உள்ள போந்துட்டாங்க. இந்த மணவாட்டி சபையானது என்ன செஞ்சது? அது நேராக பரிசுத்தாவி என்னும் போர்வைக்குள்ளாக நேராக இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று என்ன செஞ்சிச்சு? அது கிறிஸ்துவனுடைய போர்வைக்குள்ளாக சபையானது இப்போ நுழைஞ்சிருச்சு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் போர்வைக்குள்ளாக நுழைஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றாங்க? அந்த போயிட்டு இன்றைக்கு நிசை ஆலோசனை சங்கத்தில் அந்த விழுந்து போன அந்த சபையை மீட்கும்படியாக அன்றைக்கு மறைக்கப்பட்ட அந்த வேதாமத்தில் மறைக்கப்பட்ட அந்த ஞானஸ்நான உபதேசத்தை மறுபடியுமாக இந்த அவருடைய இரண்டாம் வருகையிலே நம்முடைய போவாசாகிய இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தும் பொழுது இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் ஞானஸ்நானம் எடுத்து நம்ம என்ன செய்யறோம்? மறுபடியும் அவருடைய போர்வைக்குள்ளாக போய் படுத்தாச்சு. இந்த 7வது சபை காலம் என்பது இளைப்பாறுதலின் காலமாகிறது. 7 என்பது இளைப்பாறுதலை குறிக்கிறது. தேவன் 6 நாள் வேலை செஞ்சது, 7ஆம் நாளில் என்ன செஞ்சிருந்தாரு? ஓய்ந்திருந்தார். இங்க வயல்வெளி காரியங்கள்லாம் முடிந்து அங்க போவாஸ் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? ஓய்ந்திருந்தான். அந்த ஓய்வுல என்ன பண்ணிட்டா? இவ நேரா போய் அவருடைய போர்வையை விலக்கி அதுக்குள்ள போய் படுத்துட்டான். அப்படி படுத்த போது இவன் போர்வை விலக்கி பார்க்கும்போது யாரா இது அப்படின்னு பார்க்கும்போது, ரூத், பெண்ணே, நீ இதை செய்தபடினாலே நீ பாக்கியவதியாக இருப்பாய். அல்லேலூயா. நீ பயப்படாத, இதை செய்தபடி என்னாச்சு? நீ கிருபை பெற்றாய். உன்னை போல ஒரு பாக்கியவதி நான் பார்க்கவே இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. உன்னை போல ஒரு பாக்கியவதியை கிருபை பெற்ற நான் பார்க்கவே இல்லை அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு? உன்னை போவாசு அவளிடத்திலே 6 படி வார்கோதுமையை எடுத்து குத்தம்புறார். 6 படி வார்கோதுமையை எடுத்து என்ன பண்றாரு? அவளிடத்துல கொடுத்து நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போ, கவலைப்படாத. என்ன சொல்றாரு? கவலைப்படாத, உனக்கு 6 படி வார்கோதுமை தான் கொடுத்திருக்கிறேன். 7 படி ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் 7வது தான் நானாக இருக்கிறேன். அவர் சொல்றாங்க, உன்னை மீட்டுக் கொள்ள போகிறேன், நான் உன்னை மீட்டு உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். 7வது நான் இப்பொழுது உனக்கு 6 படி வார்கோதுமையை உனக்கு அடையாளமாக கொடுக்கிறேன். உனக்கு 6 முத்திரைகளை இப்பொழுது திறந்து கொடுக்கிறேன். 7வது முத்திரை யாருக்கும் தெரியவே தெரியாது. ஏனென்றால் 7வது முத்திரை கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது. அந்த வருகை உனக்கு மட்டுமே சொந்தம். அல்லேலூயா. அந்த 7வது வருகை, அந்த 7வது முத்திரை என்னாச்சு? யாருக்குமே கிடையாது. இவங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க 6 முத்திரைகளை பேசின தேவன் 7வது ஏதாவது கோதுமை மணி மாதிரி கொடுப்பார்னு. அவர் சொல்றார், இது பொது ஜனங்களுக்கு அல்ல, இது வார்த்தை பிரசங்கித்ததும் அல்ல, அது கோதுமை போல அல்ல. 7வது போவாசாக இருக்கிறார். போவாசு எதற்காக அந்த 6 படி வார்கோதுமை கொடுத்தார் என்று சொன்னால்,
இங்கே 6 முத்திரைகளை திறந்து பிரசங்கித்த தேவன் 7வது முத்திரையை தேவன் பிரசங்கிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த 7வது தான் பூமியிலே நின்று கொண்டு பலமுள்ள தூதனாக இருக்கிறது. இதுதான் மணவாட்டிக்கு அவர் சொன்னார், நான் உன்னை விவாகம் செய்ய போகிறேன், நான் உன்னை மணவாட்டியாக தெரிந்து கொண்டேன். இந்த முத்திரைகள் திறக்கப்படும் போது 1வது முத்திரை திறக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் சொல்கிறார், இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்வதனால் இனி நீ யாருடைய மருமகளாக இருக்க முடியாது. இனிமே நீ நகோமியின் மருமகள் என்று அழைக்கப்படாமல் என்னுடைய மனைவி என்று நீ அழைக்கப்பட போகிறாய். அல்லேலூயா. நீ நகோமியின் மருமகள் என்று நீ அழைக்கப்பட முடியாது. நீ இனிய சபை என்று அழைக்கப்படாமல் மணவாட்டி என்று அழைக்கப் போகிறேன் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் அது திருமண வைபவமாக இருக்க போகிறது. திருமண வைபவமாக இருக்க போகிறது. அவர் சொன்னார், ஒன்னாம மீட்டுக்கு உனக்கு ஒரு இவன் இருக்கிறான். யார் இருக்கிறான்? என்ன போலவே உனக்கு ஒரு இனத்தான் இருக்கிறான். நான் உன் ஆவிக்குரிய புருஷனா வரதுக்கு நான் தகுதியில் இருக்கிறேன். உன்னை சரீர பிரகாரமாக பாவத்தின் வழியாக உன்னை அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு இனத்தான் ஒருத்தன் இருக்கிறான். அவன் உன்னை மீட்டுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் உன்னை மீட்டுக் கொள்கிறேன். சேலஞ்சு விட்டார். எந்த சபையாவது எந்த ஒரு ஸ்தாபனமாவது உங்களை எடுத்துக்கொள்ளப்படுவதில் கொண்டு போத நான் பார்க்கிறேன். உன்னை எந்த ஒரு ஸ்தாபனமாவது எடுத்துக்கொள்ளப்படுவதில் கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால் இந்த 7வது முத்திரையாகிய பலமுள்ள தூதனாகிய நான் உன்னை எடுத்துக்கொள்ளப்படுவதில் கொண்டு போவேன். உடனே பார்த்தார், வந்தாங்க. அவன் போய் நின்றான். யாரு? இன்னொரு இனத்தான். இங்க போவாஸ் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? ஓய். நீங்க வேதாந்தத்தில் பார்க்கலாம். அவர் எப்படி கூப்பிடுறாரு? அந்த இனத்தானை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? ஓய் அப்படின்னு கூப்பிடுறாரு. பாப்பா பங்காளி அப்படின்லாம் கூப்பிடல. அவன் தெருவில் நடந்து போயிருக்கான். அவரை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? ஓய் இங்கே வாரும். இந்த மாதிரி உனக்கும் இனத்தான் எனக்கும் இனத்தான் தான் ஆவோ ரூத்து. அந்த பொண்ணை எப்படி நீ மீட்டுக்கிறியா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நான் மீட்டுக்கொள்ள முடியாது. பிசாசினால பாவத்தை கொண்டு வர முடியும், பாவத்திலிருந்து நம்ம மீட்டுக்கொள்ள முடியாது. பிசாசினால வியாதியை அவனுக்கு தர முடியும் நமக்கு, ஆனால் வியாதியிலிருந்து அவனால் நம்மை சுகப்படுத்த முடியாது. அவனாலே நமக்கு அழிவை கொண்டு வர முடியும், ஆனால் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய காரியம் அவனிடத்தில் இல்லை. ஆனால் தேவனாலே சுகப்படுத்த முடியும், தேவனாலே பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. 2 இனத்தான்ல அவனால ஒன்னு செய்யவே முடியாது. அதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னார், இந்த செய்தி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கேற்ற விசுவாசத்தை தரக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது. எந்த ஸ்தாபனமும் உங்களை மீட்டுக் கொள்ள முடியாது. எந்த ஒரு ஸ்தாபனமும் உங்களை கிறிஸ்துவுக்கு மனமுடித்து வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இதுதான், இந்த செய்தி தான் உங்களை கிறிஸ்துவுக்கு மனமுடிக்க வைக்கக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது. அவர் என்ன பண்றாரு? உடனே என்ன பண்றாரு? போயிட்டு பார்க்கறாங்க. அவன் முடியாதுன்னுட்டான். இந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 6 சபை காலங்களுக்கு அடையாளமாக அவள் வயலிலே கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தது அடையாளமாகவும், களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்ட பிறகு பாருங்க அறுவடை சேர்த்துக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த மீட்பின் கிரயமானது கடைசி நபர் மீட்கப்படும் வரைக்கும் அந்த பரிந்து பேசுதல் ஊழியம் இருக்கும். அந்த கடைசி நபர் மீட்கப்பட்ட உடனே அவர் தம்முடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் திரும்ப வருகிறார். தம்முடைய உரிமைகளை அவர் பெற்றுக்கொள்ள திரும்ப வருகிறார். அப்போ இங்க பார்க்கிறோம், அவர் எப்பொழுது ரூத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார் என்று சொன்னால், அங்க கதிர்கள் பொறுப்பதற்கு அங்க வேலையாட்கள் இல்லை. கதிர்களை அறுப்பதற்கு அங்க வேலையாட்கள் இல்லை. அவங்களுடைய வேலை முடிஞ்சது. அந்த வயல்வெளியிலே வேலை செய்ய வேண்டிய அவசியம் அந்த ரூத்துக்கு இல்லை. அங்கே கதிர்களும் இல்லை. கதிர்கள் எல்லாம் களஞ்சியத்திலே வந்தது. அப்படியாக 6 சபை காலங்கள் முடிந்த பிறகு
ஏழாவது சபை காலம் 1000 வருட அரசாட்சிக்கு இளைப்பாறுதல் காலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இனி ஒரு சபை காலம் இல்லவே இல்லை. 7 என்பது இளைப்பாறுதல் காலமாக இருக்கிறது. இந்த இளைப்பாறுதல் காலத்துக்கு அப்புறம் ஒரு காலம் என்பது கிடையாது. 7 இளைப்பாறுதல் 7 1000 வருஷத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. 7 தேவன் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வின் நாட்களில் தான் தேவன் தம்முடைய திருமணத்தை தன்னுடைய மணவாட்டியோடு கூட அவர் செய்து கொள்கிறார். அதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்ற செய்தி சொல்கிறார். கிறிஸ்துவின் மணவாட்டியின் அந்த காணக்கூடாத இணைப்பு தான், அந்த காணக்கூடாத இணைப்பு தான் போர்வைக்குள்ளாக தன்னை மறைத்து கொண்டு இருவரும் அங்கே ஒன்றாக அவர்கள் இணைந்த காரியத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது யாருக்குமே தெரியாது. போவாசனுடைய போர்வைக்குள்ளாக மணவாட்டி தன்னை இணைத்துக் கொண்டதை, அந்த பாதபடியிலே படுத்துக் கொண்டதை யாருக்குமே அந்த இணைப்பு தெரியவே தெரியாது. ஆனால் தேவனோ அந்த இணைப்பை உண்டு பண்ணினார். அங்க பார்க்கலாம், அந்த போவாஸ் அப்படியாக என்ன சொல்றான், நீ என்ன பண்ண 6 படி வார்கோதுமை நீ எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி, ஊருக்கே தெரியுற மாதிரி என்ன பண்ணு, நீ என்னுடைய மணவாட்டி என்பதை அடையாளப்படுத்த முடியாத நான் என்ன பண்றேன், மேக ஸ்தம்பத்தை வர வச்சு, மேக ஸ்தம்பத்தை இந்த பூமிக்கு வர வச்சு அந்த 6 முத்திரைகளை வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளும் அறியும்படியாக நான் என்ன பண்றேன், ஒரு ஆகாரத்தை தருகிறேன். அது 6 படி வார்கோதுமையாகிய 6 முத்திரைகளாக இருக்கிறது. இது என்ன பண்ணு, பப்ளிக்கா திருப்போம். இந்தா 6 படி கோதுமை எங்க எடுத்த, திடீர்னு என்னப்பா 6 படி கோதுமை எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா நீ சொல்லு, இது கொடுத்தது போவாஸ் என்று சொல்லு. அந்த 7வது முத்திரை குறித்து பேசினா நீங்க யாரும் எதுவும் சொல்லாதீங்க. ஏனென்று சொன்னால் அது உன்னுடைய விவாகமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. அவன் என்ன சொல்றாங்க, 6 படி உனக்கு போதும், இது அவங்க ஜனங்க பார்த்தா போதும். இந்த 6 படி எதுக்கு அடையாளமாகுதுன்னா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீ என்னிடத்தில் கிருபை பெற்றுள்ள என்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. இதை நான் வேற யாருக்கும் வெளிப்படுத்தல. இந்த 6 படி கோதுமையை உனக்கு கொடுக்கிறேன், நீ சுமந்து போவதை அவர்கள் காண்பார்கள். இந்த செய்திகள் எல்லாம் ஒளிநாடாக்கள் பதிவு செய்யப்பட்ட செய்திகள் எல்லாம் அது மணவாட்டிக்கு, மற்றவர்கள் இந்த செய்தியை கவனிப்பார்கள். ஆனால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு அல்ல, ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரமானது அது உனக்குரியதாக இருக்கிறது. இந்த ஆகாரம் எதுக்கு தெரியுமா, இந்த ஆகாரத்தை ஏன் சேமிச்சு வச்சாருன்னு தெரியுமா, தீர்க்கதரிசி சொல்கிறார். தீர்க்கதரிசியின் இடத்துல தேவன் சொன்னார், இந்த ஆகாரத்தை நீ சேமிச்சு வை. ஏனென்று சொன்னால் இந்த 6 படி வார்கோதுமையை புசிப்பதற்கு ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 6 படி வார்கோதுமையை புசிப்பதற்கு ஒரு கூட்டமானது வந்திருக்கிறது. அவர்களுக்கு இந்த ஏற்ற ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் தருகிறேன். 6 படி வார்கோதுமை யாருக்கு கொடுக்கப்பட்டது, அது நகோமிக்கும் அந்த ரூத்துக்கும் அந்த ஆகாரமானது கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசி இப்படியாக ஐயன்மேர் இதுவா சமயம் என்ற செய்தியில சொல்லும் பொழுது, யூத சபையும் புறஜாதி சபையும் ஒரே சரீரத்தில் வெளிப்படக்கூடிய ரகசியம் என்று சொல்லியிருக்கிறார். யூத சபையும் புறஜாதி சபையும் ஒரே சரீரத்தில் வெளிப்படக்கூடிய ரகசியம். இந்த யூத சபையும் இந்த புறஜாதி சபையும் எப்படி ஒரே சரீரத்தில் வெளிப்பட்டது என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மை குறித்து தான் அந்த ஒரே சரீரத்தில் வெளிப்படக்கூடிய ரகசியத்தை அவங்க சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரூத்தின் போவாசனுடைய காரியத்தை தான் அங்க வெளிப்படுத்துகிறார் தேவன். அதை நான் பார்க்கிறோம். அப்படியாக என்ன பண்றாரு, போவாஸ் அப்படியாக அனுப்பி விட்டுட்டு எல்லாருக்கும் முன்பாகவும் அந்த எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்றாரு, தன்னுடைய பாதரட்சியை கழற்றி விட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய பாதரட்சியை கழற்றி விட்டுட்டு நிலத்திலே அப்படியாக வெறுங்காலாய் நின்று, இதோ நான் இப்பொழுது இந்த ரூத்தை இவர் விட்டதனால என்ன செய்யறேன், இந்த ரூத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். இந்த பலமுள்ள தூதன் பூமிக்கு இறங்கி வரும்பொழுது ஒரு காலை சமுத்திரத்தின் மீதும் ஒரு காலை நிலத்தின் மீதும் வைத்து அவர் என்ன சொல்றாரு, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய சுவிசேஷம் அறிவித்தபடி
7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும். இனி காலம் செல்லாது. நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய மணவாட்டியை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். எப்படி போவாஸ் அங்கே நின்று அந்த ரூத்தை பெற்றுக்கொள்ள முடியாக அவன் எல்லாருக்கும் முன்பாக நின்று அதை பெற்றுக்கொண்டான். அதே போல என்ன பண்ணார்? பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து தன்னுடைய காலை சமுத்திரத்தின் மீதும், ஒரு காலை சமுத்திரத்தின் மீதும் ஒரு காலை நிலத்தின் மீதும் வைத்து என்ன சொல்றாரு? தன் மேலே அவர் ஆணையிட்டு சொல்றார், இனி காலம் செல்லாது. ஏன் என்று சொன்னால், என்னுடைய உரிமைகளை நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய மனவாட்டியை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று அங்கு காண்பித்தார். அல்லேலூயா! இதுவே அடையாளம் என்று காண்பித்தார். ஏனென்று சொன்னால், இப்பொழுது இந்த பூமியிலே ஜனங்கள் காணக்கூடிய விதமாக இந்த நியாயத்தீர்ப்பும் வாதையும், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பாவம் நிறைந்ததாக இன்றைக்கு காணப்படக்கூடிய இந்த விஷயங்களை நாம் பார்க்கப்படும் போது, தேவன் தன்னுடைய மனவாட்டியை அவர் எடுத்துக்கொண்டதை இது அறிவிக்கிறது. ஏன்னா முத்திரையில் தெளிவாக சொல்றார், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காமல் இந்த பூமியில நியாயத்தீர்ப்பும் வாதையும் பாவங்களும் பெருகி போவாது என்று சொல்கிறார். இன்னைக்கு வாதையானது ஊற்றப்பட்டது. அந்த பலமுள்ள தூதன் அந்த போவாசானவர் என்ன செஞ்சார்? இன்னைக்கு மணவாட்டி சபையை அவர் எடுத்துக்கொண்டபடினாலே, மணவாட்டியை அவர் எடுத்துக்கொண்டபடினாலே இன்னைக்கு பூமியிலே வாதையும் நியாயத்தீர்ப்பும் இன்னைக்கு பூமியிலே இன்னைக்கு ஊற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்மை காலத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இந்த 3வது வருகையிலே தேவன் என்ன செய்தார்? காலத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். ஏன்னா 2வது வருகை காலத்திற்கு உட்பட்டதாக இருந்தது. ஏன்னா 7வது சீல் அவரை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வந்து மணவாட்டிக்கு அந்த இளைப்பாறுதலை தேவன் அங்கே தந்ததை நாம் பார்க்கிறோம். இனி அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவ போய் நேராக போயிட்டு தன்னுடைய ஆகாரத்திற்காக எந்த ஒரு சபையிலும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சபை காலத்தில் அந்த சபை காலத்தில் ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு சபை காலத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி அவள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், அவளுக்கு ஆகாரமானது ஒளிநாட்கள் மூலமாக, செய்தி புத்தகத்தின் மூலமாக எப்படி அவர் மரக்காலிலே 6 படி வார்கோதுமை தேவன் கொடுத்து அனுப்பினாரோ, அதே போல இன்னைக்கு சேமிச்சு வச்ச ஆகாரத்திலிருந்து தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களுக்கு சீடிக்கள் மூலமாகவும் செய்தி புத்தகத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். இனி எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தராதபடிக்கு அவர் என்ன செஞ்சாரு? உங்களுடைய கரங்களில் அந்த இளைப்பாறுதல் தரும்படியாக அவருடைய ஆகாரத்தை நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா! அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை என்ன பண்றாரு? நமக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த இளைப்பாறுதல் காலம் இனி அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த வசனம் நிறைவேற்றும்படியாக அவர் 1ஆம் வருகையில் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த போவாஸ் இடத்துல என்ன சொன்னாரு? அங்க போவாஸ் என்ன சொன்னாரு? அந்த ரூத் இடத்துல, நீ என்ன பண்ணு, இனி நீ எங்கேயுமே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்னிடத்தில் வந்து இந்த நாளை நீ என்ன பண்ணலாம், இனி நீ எந்த ஒரு வயல் நிலத்திலும் நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஆகாரத்திற்காக அங்கே இங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்ன செய்ய, வயல்வெளியில சிந்தப்பட்ட ஆகாரங்களை நீ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். போவாஸ் எப்படி ரூத்துக்கு இளைப்பாறுதல் கொடுத்தானோ, அதே போல இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரசுமக்கு நீங்கள் எல்லோரும் இணையத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று 1ஆம் வருகையிலே சொன்னாரே, அதை தான் அவருடைய 2ஆம் வருகையில் என்ன செஞ்சார்? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக அங்கும் இங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், வேதாகமம் சொல்கிறது, ஒரு நாள் உண்டு, அந்த நாளிலே என்ன செய்வாங்க? ஆகாரத்திற்காக உண்டான பஞ்சமும் அல்ல, அது தாகத்திற்கு உண்டான பஞ்சமும் அல்ல, தேவனுடைய வார்த்தை கேட்க கிடையாத பஞ்ச நாட்கள் வரப்போகிறது என்று சொன்னார். அந்த பஞ்ச நாட்களிலே, ஆகார பஞ்சம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே, ஸ்தாபனங்கள் எல்லாம் அந்த ஆகாரத்தை கிடைக்க விடாமல் என்ன செய்யறாங்க? அவங்க சத்தமிட்டு ஜனங்களை எல்லாம் அப்படியாக அந்த பட்டினி போட்டு அவங்க சாவடிக்கிற நிலைமையில, ஆனால் தேவன் நமக்கோ ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை சேமித்து வைக்கப்பட்ட போவாசை போல அவருடைய 2ஆம் வருகையானது இந்த கடைசி நாட்களில் ஆகாரத்தை நமக்காக வைத்து நமக்கு அனுப்பி இருக்கிறது. அந்த ஆகாரம் தான் இன்னைக்கு டேப் மூலமாகவும் செய்தி புத்தகம் மூலம் நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தேவன் அந்த 3வது வருகை வரும்பொழுது, அந்த பலமுள்ள தூதனாக அவர் வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்? இனி காலம் செல்லாது. ஏன்னா மணவாட்டி தன்னை என்ன பண்ணிட்டா? ஆயத்தம் பண்ணிவிட்டா. மணவாட்டி என்ன செஞ்சிட்டா? இந்த ஆகாரத்தினால தன்னை ஆயத்தம் பண்ணிவிட்டார்.
இந்த கல்யாண வஸ்திரத்தை அவள் உடுத்திக் கொண்டாள். தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பெற்றுக்கொண்ட அந்த இளைப்பாறுதலுக்குரிய ஆகாரத்தை, அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை இவ பெற்றுக்கொண்டா. இப்ப என்ன செஞ்சுட்டா? இவ ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு திருமணத்துக்கு ரெடி ஆகிறா. இந்த 6 படி வார்கோதுமையை அப்படியாக போவாசு ரூத்தின் இடத்துல கொடுத்து அனுப்பிச்ச பிறகு அவள் இடத்துல என்ன சொல்லி அனுப்பிச்சா? நான் வருவேன், உன்னை விவாகம் செய்வேன், நீ என்ன செய்யணும்? ரெடியா இருப்போம். இந்த 7 முத்திரைகளை தேவன் அப்படியாக, இந்த முத்திரைகள் ரகசியங்களை, தேவ ரகசியங்களை தேவன் சபைக்கு வெளிப்படுத்தி என்ன செஞ்சாரு? இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தை கொடுத்து என்ன பண்ணாரு? நீ ரெடியாரு, நான் எப்ப வேணாலும் உனக்கு கூப்பிடுவேன். நீ ரெடியாரு, நீ எப்ப வேணாலும் கூப்பிடுவேன். நான் என்ன கொடுத்திருக்கிறேன் உனக்கு? நான் என்ன கொடுத்திருக்கிறேன் உனக்கு? ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்திருக்கிறேன். இது எதுக்கு நான் இதை கொடுத்து அமிச்சேன்? இதை நான் எதுக்கு உன்கிட்ட கொடுத்தேன்? நீ உன்னை தயார் பண்ணி ரெடியாயிரு. நான் என்ன செய்ய போறேன்? உன்னை அழைத்து செல்ல போகிறேன். எங்க? என்றென்றும் நித்தியமாக என்னோட கூட இருக்கும்படிக்கு. ஒரு சந்ததி உண்டு, ஒரு சந்ததி உண்டு, அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி, அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு மணவாட்டி உண்டு, அவள் கிறிஸ்துவின் மணவாட்டியாக ஒருத்தி இருக்க போகிறாள். அந்த கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு என்ன பண்ணார்? ஆகாரம் கொடுத்து நீ சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுமான்னு மட்டும் சொல்லல. நான் உன்னை திருமணம் செய்வதற்கு ஏற்றவளாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என்ன செய்ய? இந்த ஆகாரத்தை புசித்து நீ உன்னை ஆயத்தப்படுத்தி உன்னை தயாராக நீ வைத்துக் கொண்டிரு. எப்பொழுது வேண்டுமானாலும் நான் உன்னை அழைத்து செல்வேன். இனி நீ என்ன செய்ய முடியாது? வயல்ல போய் கதிருக்கு பொறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நீ சபையாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தேவன் ஒரு ஆகாரத்தை உனக்கு ஒளி நாடாக்கள் மூலமாக கொடுத்து விட்டார். எந்த ஒரு சபையும் இதை உனக்கு இனிமே தர முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த ஆகாரத்தை கொடுத்தவர் நம்முடைய போவாசி ஆகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது இப்ப என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். ரூத்தை போல நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஆகாரத்தை பெற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம எதுக்காக காத்துட்டு இருக்கிறோம்? எதுக்காக நாம இப்ப காத்துட்டு இருக்கிறோம்? என்ன நோக்கத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம்? அந்த ஆகாரம் கொடுத்து அனுப்பியது யார்? அந்த ஆகாரத்தை நம்மிடத்தை கொடுத்து அனுப்பியது யார்? அந்த ஆகாரத்தை கொடுத்தவன் நம்மிடத்தை என்ன சொல்லி கொடுத்து அனுப்பிச்சான்? நல்லா பாருங்க. அந்த வார்கோதுமை போவாஸ் கிடையாது. அந்த வார்கோதுமை போவாஸ் இல்லை, நம்ம வளர்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஆகாரம் அது. ஆனா அந்த போவாசு தான் நம்ம கூட்டும் போறார். அல்லேலூயா. அந்த போவாசு தான் நம்மை அழைத்து செல்ல போகிறார். அந்த மரக்கா பார்த்தீங்கன்னா வார்கோதுமை சுமந்து வந்துச்சு ஒரு மரக்கா. அந்த மரக்காவை நம்ம பெருசா பேச வேணாம். அந்த மரக்கா தான் பிரணாம். அல்லேலூயா. தேவன் 6 படி வார்கோதுமையை அந்த மரக்காலாகிய அந்த பிரண்ணாம்குள்ளாக இந்த தேவ ரகசியத்தை தேவன் என்ன பண்ணார்? அந்த ஆகாரத்தை கொட்டி யார்கிட்ட கொடுத்தாரு? மணவாட்டி கிட்ட கொடுத்துட்டார். மணவாட்டி கிட்ட கொடுத்து என்ன சொன்னாரு? அந்த மரக்காலில நான் கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை நீ குசி மரக்கா வைத்து சாப்பிட போற நீ பாட்டுன்னு. நான் மரக்கா குத்துட்டுன்னு. மரக்கா உன்னை ஆயத்தப்படுத்தாது. மரக்கால இருக்கிற ஆகாரம் தான் உன்னை காப்பாற்றும். அதனால பிரணாம் உன்னை எடுத்துக்கொள்வதில் கொண்டு போக முடியாது. பிரணாமுக்கு உள்ள வச்சிருந்தா இருப்பார் செய்தி, அதுதான் உன்னை மேல கொண்டு போக போகுது. நல்லா புரிஞ்சுங்க. மரக்கா தேவனா இருக்க முடியாது, போவாஸ் ஆக முடியாது. போவாஸ் எங்க இருக்கிறாரு? அவர் களஞ்சியத்திலே இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு? நீ போய் நான் இந்த மரக்காலிலே கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை சாப்பிட்டு நீ உன்னை ஆயத்தப்படுத்தி ரெடியாயிரு, நான் எப்போ வந்தாலும் உன்னை கூட்டின்னு போவேன்னார். நீங்கள் எல்லோரும் பிரணாமுக்குள்ளாக வந்த அந்த செய்தியை விசுவாசிங்கள். அந்த செய்தி உங்களை மேலே கொண்டு போக போகிறது. என்ன பண்ணாரு? அப்படியாக யோவான் ஒரு நாள் என்ன பண்ணா? இந்த 7 சபை காலங்களை அப்படியே எழுதினான். எழுதி முடிச்சுட்டு அப்படியே அப்பா எழுதி முடிச்சு அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படி உக்காந்தான். 7 சபை காலத்தையும் பார்த்துட்டு உக்காந்தவனே ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. இந்த 7 சபை காலமும் முடிவடைகிற வரைக்கும் அதை பார்த்துனே இருந்தான். பார்த்து முடிச்சு அப்படி போய் உக்காந்தவனுமே இங்கே ஏறிவா என்று ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு அவனுக்கு. இங்கே ஏறிவா என்று ஒரு சத்தம் கேட்ட உடனே அவன் உடனடியாக அவன் ஆவிக்குள்ளானதை பார்க்கிறோம். அதே போலதான்
இந்த சபை காலமானது முடிவடைந்த தருவாயிலே இப்பொழுது நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இந்த லவோதிக்கேயா சபை காலம் வரைக்கும் 7 சபை காலங்களும் முடிந்த பிறகு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை புசித்து கொண்டு இந்த 7ஆம் சபை தூதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த ஆகாரத்தை, இந்த கோதுமையை நாம் புசித்து கொண்டு வருகிற வேளையிலே நாம் எதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு நாளிலே நம்மிடத்திலே தேவனுடைய சத்தம் என்ன சொல்லும்? யோவானை இங்கே ஏறி வா என்று சொன்ன சத்தம் உங்களையும் ஒரு நாளிலே அழைக்கும். அந்த நிமிடத்தையும் அந்த நேரத்தையும் ஒரு மனிதனும் அறியான். நீங்க என்ன செய்யணும்? அதுக்காக நீங்கள் உங்களை ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும், உங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அந்த தயார் நிலையில் நீங்கள் ஆவதற்காகத்தான் உங்களுக்கு ஏற்ற ஆவிக்குரிய ஆகாரத்தை அப்படி எப்படி அந்த மரக்காலில் கொட்டி குத்தாரோ அதே போல பிரண்ணாம் என்ற அந்த சரீரத்துக்குள்ளாக தேவன் என்ன பண்ணாரு? வார்த்தையை நிரப்பி நமக்கு அனுப்பி வைத்தார். அந்த வார்த்தையை நிரப்பி அவர் அனுப்பி வைத்தார். இந்த 7வது முத்திரை நமக்கு அது எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி தந்தது. இந்த 7வது முத்திரை தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கேற்ற விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களிடத்தில் தேவன் பேசுவார். நீங்கள் கரைதிரையற்றவர்களாக, நீங்கள் தேவனுக்கு உகுந்த பலிகளாக ஆகும்பொழுது தேவன் உங்களிடத்திலே மெல்லிய சத்தம் ஒன்று இங்கே ஏறிவா என்று சொல்லும். அந்த நேரத்திற்காக நீங்கள் உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஆயத்தமாயிருங்கள். இப்பொழுது இந்த நேரத்தில் தேவன் அழைத்தாலோ நாம் செல்வதற்கு இந்த ஏற்ற ஆவிக்குரிய ஆகாரத்தை புசித்தவர்களாக ஆயத்தமுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சத்தம் நம்ம இடத்தில் பேசும். பேசப்படும் பொழுது நாம் இந்த சரீரத்தை விட்டு ஒரு இமைப்பொழுதிலே தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதுமாக நாம் இளைப்பாறி கொண்டிருப்போம். இப்பொழுது நாம் ஆவிக்குரிய ரீதியில் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே நாம் இந்த சரீரத்தை விட்டு கடந்து செல்லும்போது நித்தியமாக அவரை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று சொன்ன அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். நீங்கள் இந்த காலத்தில் அனுப்பப்பட்ட தேவனுடைய சத்தம், இந்த காலத்திலே அனுப்பப்பட்ட இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் புசித்துக் கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளிலே தேவனுடைய சத்தம் நம்மளை மேலே ஏறிவா என்று அழைக்கும். அந்த நேரத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாக. ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் இருப்போம். கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புவித்து நாம் ஜெபம் செய்வோம். இயேசுவே, எங்கள் மனவளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கும்படிக்கு, எப்பொழுது உம்முடைய சத்தம் அழைத்தாலும் உம்முடைய சமூகத்தில் வரும்படிக்கு நாங்கள் தாமே எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்களுடைய உண்மையான போவாசாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் அந்த மரக்கால் எண்ணக்கூடிய பிரண்ணாம் மூலமாக எங்களுக்கு அந்த வார்கோதுமையை நாங்கள் புசித்து திருப்தியாகும்படிக்கு நீர் கொடுத்து அனுப்பித்தீர். அந்த வார்கோதுமையாகிய அந்த செய்தியை தான் ஆண்டவரை நாங்கள் போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீர் சொன்னீர், இந்த செய்தி தான் உன்னை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு விசுவாசத்தை தரும். இதை விசுவாசியுங்கள், ஒரு நாளிலே நான் அழைத்து செல்வேன் என்று கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீர். யோவானை உம்முடைய சமூகத்துக்குள்ளாக இழுத்த பேசின அதே சத்தம், அந்த மெல்லிய சத்தம் என்று எங்கள் காதலில் கேட்குமோ அந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கேட்ட ஒவ்வொருவரையும் அவர்கள் தொலைபேசியின் மூலமாகவோ இணையதளத்தின் வாயிலாகவோ ஆண்டவரே கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும் உம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தினால். கர்த்தாவே, இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். ஒருவரையும் எழுந்து போவது உம்முடைய சித்தம் அல்ல. உம்முடைய சிந்தப்பட்ட
அந்த இரத்தத்தினால் எழுதப்பட்ட பெயரை உடையவர்கள் ஒருவரும் இழக்கப்பட முடியாது என்பதை வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மீது இரக்கமாக இருந்து இந்த நாட்களிலே, இந்த மணி வேளையிலே எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை நீர் அங்கீகரியும், எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரியும். நாங்கள் பரிபூர்ணமானவர்களாக நம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது உம்மை போல பிரகாசிக்கத்தக்கதாக எங்களிலே உம்முடைய பரிசுத்தாவி அந்த அக்கினி ஸ்தம்பம் பிரகாசிக்கும்படியாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புத்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை உம்முடைய சமூகத்தில் நீர் கேட்காதபடிக்கு, உம்முடைய சமூகத்தில் வராதபடிக்கும் தடை செய்கிற ஒவ்வொரு அந்தகார பிசாசுகளையும், வானமண்டல பொல்லாத ஆவிகளையும், அசுத்த ஆவிகளையும், பாதாளத்தில் கட்டொழுப்பட்ட பிசாசுகளையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே, நீர் நடத்தும், உம்முடைய சித்தப்படி எங்களை நடத்தும், உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த மாலை வேலையிலே கர்த்தாவே, சகோதரர் ரூபனுடைய வீட்டிலே கர்த்தாவே நடக்க போகிற ஆராதனை கூட உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். அந்த வீட்டிற்கு நீர் செய்த கிருபை பெரிதாக இருக்கிறது. அவர்களை ஆசீர்வதியும். இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே, அதில் பங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், அவர்கள் உலகத்தின் பிள்ளைகளாக இராதபடிக்கு உம்முடைய வார்த்தையின் விசுவாச பிள்ளைகளாக நீர் மாற்றி தரும்படியாக கர்த்தாவே, இந்த 7 முத்திரைகள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் நாங்கள் கேட்கிறோம். நீர் சொன்னீர், ஒரு பன்றியை பார்த்து நீ பசுவாக மாறிப்போய் என்று சொன்னாலும் அது மாறும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அந்த பிள்ளைகளை வஞ்சித்து வைத்திருக்கிற அந்த பிசாசை நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை விசுவாச பிள்ளைகளாக நீர் மாற்றி தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே இவை யாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம். மேலுமாக கர்த்தாவே, நாங்கள் கடந்த நாட்களிலே ஜெபித்த ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். அவர்கள் கர்த்தாவை வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்தி ஒரு சாட்சியை நீர் ஏற்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் கடந்து செல்லும்போது உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கும்படியாகவும், ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானம் நிலைத்திருக்கும்படியாகவும் ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாலை ஆராதனை ஆசீர்வாதம் பலப்படுத்தும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி விடுகிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.